வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பார்ட் 2. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து ஏற்கனவே நிறைய விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் சில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களாகவும் நேற்று நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்ஸில் நுழைஞ்சிருக்கோம். அதாவது பிளாக் செயின் டெக்னாலஜி, கிரிப்டோ கரன்சி, குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் தேவைப்படுற கான்செப்ட்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதில், இல்லைன்னா அக்ராஸ் வேர்ல்டு வந்து ஏதாச்சும் ஒரு முக்கியமான இன்னோவேஷன்ஸ் வந்திருக்கா அப்படின்றத இங்கே பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதாவது நம்ம வந்து அடுத்து வந்து நானோ டெக்னாலஜியில் 2 கிளாஸ் பார்த்துருவோம். அப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸில் வந்து ஐபிஆர் இருக்குது. ஸோ அச்சீவ்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நிச்சயமாக வந்து எவ்வளோ தூரம் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கோம், இண்டிஜினஸாக நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோமோ, இல்லை நோபல் ப்ரைஸ் என்ன மாதிரி வின் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்கோன்றது தெரிஞ்சுட்டு எனக்கு ரூம் இருந்ததுன்னா நான் வந்து சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் சில அப்டேட்டட் டெக்னாலஜிஸும் வந்து நம்ம பேசிடலாம். ஸோ அது மூலமாக நம்மளுக்கு வந்து ஹோலிஸ்டிக்காக வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இன்னொன்று வந்து ஏதாச்சும் நான் இங்கே விட்டுருந்தாலும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக பிபிடி ஹேண்ட் அவுட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் ஒரு ஹேண்ட் அவுட் கிடைக்கும், ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கு ஒரு ஹேண்ட் அவுட், டிஃபென்ஸ் டெக்னாலஜிக்கு ஒரு ஹேண்ட் அவுட், பயோ டெக்னாலஜிக்கு ஒரு ஹேண்ட் அவுட். ஸோ இந்த மாதிரி 4 டெக்னாலஜிஸ்க்கும் உங்களுக்கு ஹேண்ட் அவுட்ஸ் கிடைச்சிடும். ஸோ பிளாக் செயின்னா என்ன? பிளாக் செயின் இஸ் அ டெக்னாலஜி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியில் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட்டில் வந்து நான் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புகிறேன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும். ஹாய் அப்படின்றது என்னோட அட்ரஸ், அதாவது நீங்கள் என்னோட கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ் அப்படின்றது ஐபி அட்ரஸ். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் வந்து ஒரு ஐபி அட்ரஸும் என்ன மெசேஜை நீங்கள் அனுப்புகிறீங்களோ ரெண்டும் ஒரு பேக்கெட்டாக மாறும். அந்த பேக்கெட்டை வந்து என்கிரிப்ட் ஆகிடும். அந்த பேக்கெட் என்கிரிப்ட் ஆகி இந்த நெட்வொர்க்குள்ளே போய் உங்ககிட்ட வந்து சேர்ந்து நீங்கள் வந்து உங்ககிட்ட வரும்போது அந்த மெசேஜ் வந்து டீக்ரிப்ட் ஆகி என்கிட்டேருந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். என்னோட மெசேஜ் என்னன்னு நீங்கள் படிப்பீங்க. ஸோ திஸ் இஸ் த நார்மல் வே ஆஃப் கம்யூனிகேஷன். இங்கே பிளாக் செயின்னா என்னன்னா, இப்போது நான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடத்துகிறேன். அதாவது நான் வந்து ஒரு ஆட்டோக்காரங்க கிட்ட ஒரு ரைடு போகிறேன். அந்த ஆட்டோக்காரங்க கிட்ட இந்த ரைடுக்கு நான் ஒரு பேமெண்ட் பண்ணுறேன். ஸோ இல்லைன்னா நான் வந்து ஒரு ஷாப்பிங் போகிறேன். அந்த ஷாப்பிங்கில் வந்து நான் ஒரு ட்ரெஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரெஸ் வாங்குற அந்த டிரான்சாக்ஷன், அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் வந்து எனக்கு வந்து அங்கே வந்து டெபிட் ஆகுது. அதாவது என்கிட்ட ஒரு 500 ருபீஸ்க்கு நான் ஒரு ட்ரெஸ் வாங்கினேன்னா என்கிட்டேருந்து ஒரு 500 போய் அந்த கடைக்காரங்களுக்கு 500 கிரெடிட் ஆகுது. ஸோ டெபிட் ஃப்ரம் மை அக்கௌண்ட், கிரெடிட் டு த அக்கௌண்ட். இதுக்கு பேர் தான் லெட்ஜர்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக உங்களோட பர்சனல் பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு பர்சனலாக இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி பட்ஜெட்டில் நீங்கள் கிரெடிட் என்ன, டெபிட் என்ன அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லைன்னா ரெவென்யூ என்ன, அதாவது இன்கம் என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு ஒரு லெட்ஜர் போட்டு வச்சுருப்பீங்க. அதுதான் லெட்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஜர்னா ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டம். அதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட இன்கம் என்ன, எதுலேருந்துலாம் இன்கம் வருது, எதுல இருந்துலாம் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்டிங் இருக்கு அப்படின்றத போடுவீங்க. ஸோ திஸ் இஸ் த லெட்ஜர். இங்க வந்து லெட்ஜர் எப்படி இருக்கும்னா கிரெடிட் அண்ட் டெபிட் மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இருந்து கிரெடிட் ஆற 500 ரூபாய், அவனுக்கிட்ட டெபிட் ஆற 500 ரூபாய். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ இந்த பப்ளிக் லெட்ஜரில் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஒரு அப்டேட் நடக்கும். இந்த அப்டேட்டை அந்த பர்டிகுலர் எண்ட் டு எண்ட் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுவாங்க, வேலிடேட் பண்ணுவாங்க. ஆமாம், நான் 500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணேன், உங்கள் கையில் 500 ரூபாய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணி அதை ஒரு பிளாக்காக கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷனோட கிரெடிட் அண்ட் டெபிட் வந்து ஒரு பிளாக்காக கிரியேட் ஆகி அது வந்து ஒரு சிஸ்டத்தில் வந்து போய் அப்டேட் ஆகிடும். இது மாதிரி நிறைய பேர் அந்த பர்டிகுலர் கம்பெனியில் வந்து ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த பிளாக்காக அது அந்த டிரான்சாக்ஷன் வந்து பிளாக்காக கிரியேட் ஆகி எல்லாரும் சேர்ந்து வேலிடேட் பண்ணி அந்த பிளாக் செயினில் வந்து ஒரு செயின் மாதிரி கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு வாங்குற கம்பெனி கிட்ட இந்த பிளாக் செயின் வந்து இருக்கும். இந்த பிளாக் செயின் அவங்க கிட்ட மட்டும் இருக்காது, எல்லா கஸ்டமர்ஸ் கிட்டையும் இருக்கும். மிச்சவங்களும் அந்த பிளாக் செயினை பார்க்கலாம். இவங்க என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் எவ்வளோக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றத அதை பார்க்கலாம். இன்னொன்று, இந்த லெட்ஜரை, இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் பிளாக் செயினை வந்து யாரும் டேம்பர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேலிடேட்டட் லெட்ஜர் சிஸ்டம் தான் உங்களோட
பிளாக் செயின். ஸோ இந்த பிளாக் செயினை நம்ம யூஸ் பண்ணி கிரிப்டோ கரன்சியில் தான் இது ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போது நிறைய டிரான்சாக்ஷன்ஸில் நிறைய ஃபீல்டில் இந்த பிளாக் செயினை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் நம்மளோட காஃபி போர்டு, அந்த காஃபி போர்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க காஃபியை வந்து விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் ஆன்லைனில் காமர்ஸ் பண்ணுறாங்களே, ஆன்லைனில் டிரான்சாக்ட் பண்ணுறதுல இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க அந்த டிரான்சாக்ஷன் லெஜரை வந்து அவங்க சேவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து அது யூஸ் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது ஒன் பை ஒன் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ பிளாக் செயின் இஸ் அ வாஸ்ட் global distributed ledger or database running on a millions of devices. So it's a database, it's a ledger. So இங்க டேட்டாபேஸ்ல என்ன இருக்கு? கிரெடிட் அண்ட் டெபிட் இருக்கு. ஸோ இட்ஸ் அ லெஜர் ஆர் டேட்டாபேஸ் ரன்னிங் ஆன் மில்லியன்ஸ் ஆஃப் டிவைசஸ். அதனால தான் அது டிஸ்ட்ரிபியூட்டட்னு சொல்றாங்க. நிறைய டிவைசஸ்ல அது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அண்ட் ஓப்பன் டு எனி ஒன். ஸோ எல்லாரும் பார்க்கலாம். Transparent, it is very transparent, where not just information but anything of value, money, but also titles, deeds, identities, and even votes can be moved, stored and managed securely and privately. So ரொம்ப செக்யூரா பிரைவேட்டா ஆனா ஓப்பன் டு ஆல். இப்போ நான் வந்து ஓட்டு போடுறேன் அப்படின்னா நான் இந்த பார்ட்டிக்கு ஓட்டு போடுறேன்றத அந்த பிளாக் செயின் மூலமா நீங்க அதை சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ வந்து எல்லாரோட ஓட்டையும் பார்த்தீங்கன்னா பிளாக்கா இவங்க இந்த இதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, இவங்க இதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, இவங்க இதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பிளாக் செயின் மாதிரி அந்த ஒரு பிளாக்கை வந்து நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிடுவீங்க. ஸோ அந்த எலெக்ஷன் ஒவ்வொரு போலிங் பூத்ல இருந்து, அதாவது ஒவ்வொரு போலிங் பூத்துல இந்த பிளாக் செயின் கிரியேட் ஆகும். ஒவ்வொரு பேரும் யாருக்கு ஓட் போட்டிருக்காங்கன்னு அந்த பிளாக் செயின் கிரியேட் ஆகி அது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். இட் இஸ் வெரி செக்யூர், இட் இஸ் ஓப்பன் டு ஆல் அண்ட் இட் இஸ் வெரி ப்ரைவேட்லி யூ கேன் ஸ்டோர் இட் ஆல்சோ. ஸோ அண்ட் யார் வந்தாலும் நடுவில் வந்து ஒரு விஷயத்தை மாற்ற முடியும்னா இல்லை. இன்னொன்று எல்லாரும் அதை வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேலிடேஷனும் அங்கே கிடைக்கும், கிரெடிபிலிட்டி கிடைக்கும், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும், அதை யாரும் டேம்பர் பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் திஸ் பிளாக் செயின். Trust is established through mass collaboration and clever code rather than by powerful intermediaries like governments and banks. So இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்ற சொல்றதோட டீசென்ட்ரலைஸ்டுன்னு சொல்லலாம். ஸோ டீசென்ட்ரலைஸ்னா என்ன? கவர்மெண்ட்டோ பேங்க்கோ இதை வந்து செக்யூராக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் இது பொதுவானது, எல்லா இடத்துலையும் இது செக்யூராக தான் இருக்கும். ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். கிளெவர் கோட், இது கோடு யூஸ் பண்ணி அது செக்யூராக இருக்குது. பட் மாஸ், அதாவது நிறைய பேரும் கொலாபரேட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோ பேங்க்கோன்னு ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டியும் தேவையில்லை. ஒரு இன்டர்மீடியரிஸ் நடுவில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து இதை வந்து ரெகுலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ கவர்மெண்ட்டோ இல்லை பேங்க்கோ ஒரு இன்டர்மீடியரையாவோ இல்லைன்னா அதை வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஹோல்ட் பண்ணுற ஒரு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டியாவோ இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பிளாக் செயின். இதில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் கீ கிரிப்டோகிராஃபி. ஸோ இங்கே பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணல, ப்ரைவேட் கீ கிரிப்டோகிராஃபி. ஸோ இந்த கிரிப்டோகிராஃபி இன்னும் ரொம்ப செக்யூர். பட் இந்த ப்ரைவேட் கீ தொலைஞ்சிருச்சுன்னா தான் ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை படிக்கவே முடியாது, அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை தான். பட் ப்ரைவேட் கீ கிரிப்டோகிராஃபி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் P2P நெட்வொர்க், அதாவது பியர் டு பியர், விச் மீன்ஸ் டீசென்ட்ரலைஸ்ட். யாருமே ஒரு இன்டர்மீடியரி அவசியமே இல்லை, ஒரு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி அவசியமே இல்லை. பியர் டு பியர் தான், உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், உனக்கும் எனக்கும் மட்டும்தான் இந்த டிரான்சாக்ஷன் இருக்கு. ஸோ யாரும் உள்ள வந்து ஓகே உனக்கு நீ என்ன பண்ணன்னு எழுதணும்னு அவசியம் இல்லை, அதுவாக நடந்துடும். இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஒரு பிளாக் கிரியேட் ஆகி பிளாக் செயினில் போய் சேவ் ஆகிடும். ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ப்ரோக்ராம், த பிளாக் செயின்ஸ் ப்ரோட்டோகால். ஸோ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதாவது ஒரு அல்காரித்தம் இருக்கும். ப்ரோக்ராம்னா ஒரு அல்காரித்தம், ஒரு கோடு. ஸோ அது இருக்கும். அதுக்கப்புறம் P2P நெட்வொர்க்கு, அப்புறம் ப்ரைவேட் கீ கிரிப்டோகிராஃபி. ஏன்னா கொஸ்டினில் வந்து UPSCயில் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து பிளாக் செயினில் என்ன டெக்னாலஜி இருக்குது, குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் என்ன டெக்னாலஜி இருக்குது, என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, இதை தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் பெட்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ் இஸ் யூஸ்ட் இன் த பிளாக் செயின். அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபீச்சர்ஸ்
Features நம்ம ஏற்கனவே பேசினோம். It is a distributed ledger. This avoids a centralized point of failure. So ஏன்னா ஒரு இடத்துல சென்ட்ரலைஸ்டா நீங்க வச்சாதான் அது ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க டீசென்ட்ரலைஸ்டா வச்சிட்டீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அது ப்ராப்ளம் ஆச்சுனாலும் இன்னொரு இடத்துல வச்சு நம்ம வந்து அதை கரெக்டான இன்ஃபர்மேஷன் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சென்ட்ரலைஸ்டாக இருந்தால் போச்சு தான். பட் டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும்போது எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால ஒரு இடத்துல போச்சுனாலும் இன்னொரு இடத்துலேருந்து நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அண்ட் இம்யூட்டபிலிட்டினா யூ கான்ட் சேஞ்ச் த கண்டென்ட் ஆஃப் தட் பிளாக். அண்ட் செக்யூர்ட், ஸோ ரொம்ப சேஃப், சைபர் செக்யூரிட்டி, சைபர் கிரைம்ஸ்லேருந்து அது ப்ரொடெக்டட். அண்ட் கன்சென்சஸ் பேஸ்ட், எல்லாரும் அதை வந்து வேலிடேட் பண்ணுறாங்க. இப்போ நான் கிரெடிட் பண்ணுறேன் 500 ரூபாய் அந்த கம்பெனிக்கு டெபிட் ஆகுதுன்னா நான் அதை வேலிடேட் பண்ணணும், அந்த கம்பெனியும் வேலிடேட் பண்ணும், மிச்ச பீப்புள் ஹூ ஆர் இந்த டிரான்சாக்ஷன் அவங்களும் வேலிடேட் பண்ணுவாங்க. அண்ட் டீசென்ட்ரலைஸ் நம்ம பேசிட்டோம். ஃபாஸ்டர், ஸோ இட்ஸ் வெரி வெரி ஃபாஸ்டர். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை நான் தேடணும்னா அப்பயும் எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக்குன்னு அதை ரிட்ரீவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ தட் இஸ் it is very very faster. And ஏன்னா இன்னொன்று disintermediation of third parties, யாரும் intermediaries இல்லை. And enables faster direct peer-to-peer transaction without lengthy delays. ஸோ நடுவில் இன்டர்மீடியரிஸே இல்லாதனால இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராசஸிங் நடக்காமல் டைரெக்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் போகிறதுனால டிலே வந்து குறைச்சிடும். ஸோ இட் இஸ் வெரி ஃபாஸ்ட். அண்ட் அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா கிரிப்டோ கரன்சியில் தான் இது ஆரம்பித்தாங்க. ஸோ பிளாக் செயின் வந்து கிரிப்டோ கரன்சியில் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் எனர்ஜிலையும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஃபினான்ஸில் யூஸ் பண்ணலாம், பேமெண்ட்டில் யூஸ் பண்ணலாம், ஹெல்த் கேரில் யூஸ் பண்ணலாம், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸை கூட நீங்கள் அந்த பிளாக் செயினில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு குவிஸ் காம்படிஷனில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்குதுன்னா அந்த சர்டிஃபிகேட்டை நான் இன்னொருத்தவங்க வந்து அதை சைன் பண்ணுவாங்க. உடனே அந்த சர்டிஃபிகேட்டை வந்து ஒரு பிளாக்ல வந்து சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி என்னோட டிஜி லாக்கர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த டிஜி லாக்கர், வாட் இஸ் திஸ் டிஜி லாக்கர்? இந்த டிஜி லாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியில் உங்களுக்குன்னு ஒரு லாக்கர் மாதிரி, ஒரு வர்ச்சுவல் லாக்கர் மாதிரி கிடைச்சிரும். அந்த வர்ச்சுவல் லாக்கரில் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், இது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, உங்களோட இது எல்லா சர்டிஃபிகேட்டும் 10th 12th மார்க் ஷீட் இதெல்லாம் நீங்கள் அதில் சேவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஐடி போட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து ரிட்ரீவ் ஆகிடும். இல்லை உங்களோட டிராஃபிக் போலீஸ்மேன் உங்களை வந்து உங்கள் லைசன்ஸு, உங்களோட இன்சூரன்ஸ் கேட்டாங்கன்னா இந்தாங்க ஐடி எடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் உங்களோட ஐடியை கொடுத்துடலாம். இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஆக்சஸ் கொடுத்துடலாம். அவங்க வந்து அந்த நீங்கள் லைசன்ஸ் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் கேரி பண்ணி கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. இல்லை நீங்கள் ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் போய் உட்காந்து நீங்கள் இது பண்ணுறாங்களா, என்னோட லாக்கர் ஐடியை நான் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த லாக்கர் ஐடி கொடுத்தோன்னே, அந்த டிஜி லாக்கரோட ஐடி கொடுத்தோன்னா அவங்க போய் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம், அதாவது வியூ பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் அந்த ஆக்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வியூ பண்ணிக்குவாங்க. ஸோ லைக் திஸ் தேர் ஆர் வேரியஸ் பெனிஃபிட். இதே மாதிரி தான் பிளாக் செயினில் நீங்கள் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பண்ணலாம். அதாவது செல்ஃப் எக்ஸிக்யூட்டிங் கான்ட்ராக்ட்ஸ் வேர் டேர்ம்ஸ் கெட் ஃபுல்ஃபில்ட் ஆட்டோமேட்டிக்கலி வென் ப்ரெடிஃபைன்ட் கண்டிஷன்ஸ் ஆர் மெட் வித்தவுட் நீடிங் ஹியூமன் இன்டர்வென்ஷன். ஸோ கான்ட்ராக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் யூடியூப்ல தேர் வாஸ் அ பர்சன் டெக்னீஷியன் சொன்னாங்க. யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு நான் வந்து உங்களோட வீடியோ வந்து நான் வந்து இது பண்ணிட்டேன் மேம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி 12 மணிக்கு ஒரு இல்லைன்னா ஈவன் இப்போ கூட மெயில் பார்த்தீங்கன்னா ஜிமெயிலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணி அனுப்பலாம். ஸோ இந்த ஷெடியூல் போய் எங்கே சேவ் ஆகும்னா இந்த பிளாக் செயினில் கூட போய் சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸில் இந்தந்த டேர்மில் இவ்வளோ பேமெண்ட்டை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாக் செயின்லேருந்து அதை ரிட்ரீவ் பண்ணி அந்த டைமுக்கு அந்த பேமெண்ட் வந்து நடந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து டைமுக்கு அந்த பேமெண்ட் நடக்கிறதுக்கோ இல்லைன்னா டைமுக்கு அந்த விஷயங்கள் வந்து இது பண்ணுறதுக்கோ இல்லைன்னா டைமுக்கு அந்த டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை டைமுக்கு உங்களோட சைன் வாங்குறதுக்கோ எல்லாத்துக்கும் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் செயின் யூஸ் பண்ணலாம். டைமுக்கு மெயில் அனுப்புறது, ஸோ இந்த டைமில் நான் ஷெடியூல் பண்ணிட்டேன் அப்போனா அந்த ஷெடியூலில் வந்து அந்த டைமில் வந்து கரெக்டாக அந்த மெயில் போய் சென்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து ஊபர் ஆப்பில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரைடை வந்து நீங்கள் நாளைக்கு காலையில் எனக்கு வேணும்னு ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷெடியூல் பண்ணி நீங்கள் அனுப்புறதோ இல்லைன்னா என் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு ஃபஸ்ட்டு நாள் நடக்கணும், 15வது நாள் நடக்கணும், அடுத்து கடைசி மாதத்தில் நடக்கணும்னு ஷெடியூல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த பிளாக் செயின்லேருந்து அந்த மெசேஜ் ரிட்ரீவ் ஆகி அந்த பேமெண்ட் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த டேஸில் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இல்லை
இப்போ வந்து நீங்கள் டெலிவரி ஆனோன்னே, அதாவது இப்போ அமேசான் டெலிவரி பண்ணுறாங்கன்னா அந்த டெலிவரி ஆனதுக்கப்புறம் உங்ககிட்டேருந்து அந்த கரெக்டான அந்த அமௌண்ட் வந்து அந்த உங்கள் அமேசானோட டிஜிட்டல் வேலெட்லேருந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து பிளாக் செயின் மூலமாக பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய் வந்து வராங்க, அந்த டெலிவர் பண்ணுறாங்க, அந்த டெலிவரி பாய் நான் டெலிவர்டு சொல்கிறாங்க, நானும் அந்த டெலிவர்டை வந்து அப்ரூவ் பண்ணுறேன். அப்ரூவ் ஆனோடனே என்னோட டிஜிட்டல் வேலெட்லேருந்து அந்த காசை வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணாமல் கேஷ் ஆன் இது ஆன்லைனே பண்ணுது. பட் அந்த நேரத்தில் கரெக்டாக எனக்கு அந்த பொருள் வந்ததுக்கு அப்புறம் ஐ எம் பேயிங் இட். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிஸ் வந்து இனிமேல் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி வரும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஈவன் எனர்ஜியில் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, பியர் டு பியர் எனர்ஜி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ வந்து எனர்ஜி ட்ரேடிங் பண்ணுறாங்க. நம்ம கார்பன் மார்க்கெட் மெக்கானிசம்னு பேசும்போது கார்பனை வந்து நான் எவ்வளோ தூரம் குறைக்கிறேனோ, அதாவது கார்பன் எமிஷனை குறைக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி நான் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்குவேன். அந்த சர்டிஃபிகேட் மூலமாக நான் வந்து இன்னொரு கம்பெனி, குறைக்க முடியாத ஒரு கம்பெனிக்கிட்ட அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து நான் அவங்கக்கிட்டேருந்து காசாக வாங்கிக்குவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் கார்பன் மார்க்கெட்டிங் இல்லைன்னா எனர்ஜியை வந்து நான் வந்து இப்போ சென்னையோட எனர்ஜி ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஏதோ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க அதிகமாக எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, சென்னைக்கு தேவையுள்ள எனர்ஜியோட அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த எனர்ஜியை வந்து இன்னொரு கம்பெனிக்கு செல் பண்ணுறாங்க. இப்போ இந்த டிரான்சாக்ஷனுக்கு எனக்கு வந்து ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த டிரான்சாக்ஷன் வந்து பண்ணலாம். ஸோ லைக் திஸ் எவ்ரி திங் வேர் த டிரான்சாக்ஷன்ஸ் இஸ் ஹேப்பனிங் ஆர் தேர் இஸ் அ டிஜிலாக்கர் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஷெட்யூல் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பிளாக் செயின் யூஸ் பண்ணிக்கலாம். Even in media and entertainment, even example இருக்கு. Sony Music Entertainment Japan uses blockchain services to make digital rights management more efficient. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோனி மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாருக்கிட்ட இருந்தும் மியூசிக் ப்ரொடியூசர் கிட்டேருந்து, மியூசிக் கம்போசர் கிட்டேருந்து, மியூசிக் சிங்கர் கிட்டேருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வாங்கி அந்த சோனி மியூசிக் வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது யார்கிட்டேருந்து எதை வாங்கினாங்க, அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, இதெல்லாம் போய் பிளாக் செயினில் போய் சேவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவு த சோனிக் மியூசிக் ஹேஸ் enabled its all transactions using blockchain technology. ஏன்னா ரைட்ஸ் இருக்கும்ல, இப்போ காப்பி ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங்குக்கு யாருக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்குன்னா மியூசிக் கம்போசருக்கு. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜாவுக்கும் நம்ம எஸ்பிபிக்கும் ஒரு சின்ன டிஸ்பியூட் நடந்தது. ஸோ அதாவது அந்த மியூசிக்கு வந்து யாருக்கு ரைட்ஸு, கம்போசருக்கா இல்லைனா அந்த பப்ளிஷருக்கா இல்லைனா அந்த சிங்கருக்கா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ரைட்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி இல்லை அவங்களுக்கு இப்போ நான் இந்த சாங்கை வேறு இடத்துல போய் பாடுறேன்னா அந்த கம்போசர்கிட்ட கேட்டு தான் நான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஏன்னா கம்போசருக்கு தான் அதிகமான ரைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஐபிஆரில் ஒரு பேட்டன்ட் ரைட்ஸ்லையோ காப்பி ரைட் ரைட்ஸ்லையோ இருக்குது. ஸோ தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ரீட்டைலில் பிளாக் செயின் அஸ் அ சர்வீஸ். பிளாக் செயின் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னா என்னென்னா, பிளாக் செயினையே வந்து சர்வீஸாக கொடுக்க போகிறோம். இப்போது நான் ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது இந்த கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீஸை வாங்குறதுக்கு என்னோட பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து நான் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபீஸ் டீட்டெயில்ஸை இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ கிங் மேக்கர்ஸில் எடுக்கணும்னா ஜூமை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜூம் இஸ் அ டெக்னாலஜி. ஸோ கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி for taking online classes, it is using this Zoom as a service, Zoom as a platform for taking online classes. Like that, if I'm creating one blockchain technology, Kingmakers IS Academy, for every fees details, they can use this blockchain technology and they can save all this in this blockchain technology and they can retrieve the information from this blockchain and they can use it. இதுதான் blockchain as a service அப்படின்னு. இது வந்து cloud computing ஓட டெக்னாலஜி. அது என்ன cloud computing? நம்ம அன்னைக்கு கிளாஸ்லேயே பேசினோம். கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, ஒரு கிளவுடு, ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டம், ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம், ஒரு டெக்னாலஜி, அதை வந்து நான் உங்களுக்கு ரெண்ட் மாதிரி விடுறேன்.
இப்போது நான் ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு ரெண்ட் விட்டு அவங்களோட ஃபீஸ் டீட்டெயிலை அதில் சேவ் பண்ணுற மாதிரியும் அவங்க எப்போ வேணாலும் ரிட்ரீவ் பண்ணுற மாதிரியும் நான் அவங்களுக்கு ரெண்ட் விடுறேன். அதே மாதிரி தான் கூகுளோட க்ளவுட் டெக்னாலஜியும் நீங்கள் ரெண்ட்டில் வாங்குறீங்க இல்லைனா சிலது வந்து ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. இப்போ என்னோட என்னோட ஜிமெயிலில் இருக்க எல்லா டாக்குமெண்ட்டும் என்னோட கூகுளோட க்ளவுட் டெக்னாலஜியில் போய் சேவ் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து நான் ரிட்ரீவ் பண்ணுறதோ இல்லைனா திருப்பி ஏதாச்சும் புது டாக்குமெண்ட் அங்கே ஸ்டோர் பண்ணுறதோ இதெல்லாம் க்ளவுட். ஸோ கூகுள் டிரைவ் இஸ் அ க்ளவுட். ஈவன் திஸ் பிளாக் செயின் டெக்னாலஜி கேன் பி யூஸ்ட் அஸ் அ கிளவுட். ஒரு சாஃப்ட்வேரே நீங்கள் க்ளவுடாக வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு சர்வீஸாக கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டை நான் யூஸ் பண்ணணும்னா என்னோட சிஸ்டத்தில் நான் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டை டவுன்லோட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இப்போ என்னோட சிஸ்டத்தில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், எம்எஸ் வேர்டு இந்த ஆப்பு அந்த ஆப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்னால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ண போகிறேன், நான் வந்து எம்எஸ் வேர்டையே நான் க்ளவுடிலேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் பேயிங் திஸ் மைக்ரோசாஃப்ட் in order to use this word. இப்போ மைக்ரோசாஃப்ட் கிட்ட என்ன இருக்கும்னா, மைக்ரோசாஃப்ட் கிட்ட என்னோட ஐடிக்கு கீழே ஒரு யூசேஜ் ரைட்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து அந்த ஐடி மூலமாக ஒவ்வொரு தடவையும் நான் வந்து வேர்டு ஃபைலிருந்து ஒரு வேர்டு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து நான் க்ரியேட் பண்ண எல்லா வேர்டு டாக்குமெண்ட்டும் என்னோட சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக நான் அவங்களோட க்ளவுடில் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட சிஸ்டத்தில் ரொம்ப கம்மியான ஸ்டோரேஜ் இருக்கும்போது இந்த மாதிரி க்ளவுட் டெக்னாலஜியை வாங்கி நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரிமோட் டெஸ்க்டாப் மாதிரி இங்கே ஒர்க் ஆகுது. ஸோ க்ளவுடு வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் டெஸ்க்டாப் மாதிரி தான். ஸோ யூஸ்வலாக எங்கள் காலேஜ்லலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க லேப்டாப்பை வேறு இடத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லைனா அவங்க சிஸ்டத்தை எந்த லேப்டாப்பில் இருந்தனாலும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். அதாவது அவங்க ரூமில் இருக்கிற சிஸ்டத்தை நீங்கள் வந்து இங்கேருந்தே ஒரு லேப்டாப்பை வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது ரிமோட் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களோட மைக்ரோசாஃப்ட் வேர்டு அந்த சிஸ்டத்தில் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட்டுக்கிட்டேயே அந்த வேர்ட் ஃபைல் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே அங்கே போய் சேவ் ஆகும். அவங்க ஆக்சஸ் உங்களுக்கு சாஃப்ட்வேரை கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். ஸோ இதெல்லாம் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஈவன் நீங்கள் வந்து ஸ்டோரேஜையும் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்களோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட சிஸ்டத்தில் சேவ் பண்ணாமல் நீங்கள் யூடியூப்பில் போய் சேவ் பண்ணுறீங்க. அப்புறம் பப்ளிஷ் பண்ணணும்னா பண்ணலாம், பப்ளிஷ் பண்ணலைனாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூடியூப்பில் போய் சேவ் பண்ணுறலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு யூடியூப் இஸ் ஹெல்பிங் அஸ் அ பப்ளிஷர் ஆர் ஈவன் அஸ் அ ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிளாக் செயின் அஸ் அ சர்வீஸே உங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணலாம். அதாவது இப்போ பிடிஎஸ், அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் எவ்வளோ பேருக்கு எத்தனை ரேஷன் போகுது, எவ்வளோ ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பிளாக் செயினில் வந்து சேவ் ஆகிருக்கும். அடுத்து கவர்மெண்ட் சர்வீஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் செயின் யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்புறம் சேலஞ்சஸ் ஆஃப் பிளாக் செயின் டெக்னாலஜி என்னன்னா, இட் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜி. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இங்கே உட்காந்து மோதி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், புரியலையான்னு தெரில. ஸோ அவ்வளோ அளவுக்கு பிளாக் செயின் வந்து காம்ப்ளெக்ஸ். இதை வந்து சொல்லி புரிய வைக்கலாம், பட் இதை ஒர்க் பண்ணுறதோ இதை வந்து ப்ராப்பராக வந்து மேனேஜ் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கிறதுனால டெக்கீஸ் நீடட் இந்த கவர்மெண்ட் சர்வீஸ். ஸோ கவர்மெண்ட்டில் வந்து டெக்கீஸ் இருக்காங்களான்னா நிறைய பேர் இல்லை. ஸோ அந்த மாதிரி டெக்கீஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நார்மல் ஆதாரை என்ரோல் பண்ணுறதுக்கு, ஆதாரை சேவ் பண்ணுறதுக்கு இதெல்லாமே நம்ம வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளாக் செயின்லாம் நம்ம யூஸ் பண்ண நிறைய டெக்னாலஜி நிறைய டெக்னாலஜிக்கல் ஸ்கில் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். அடுத்து எனர்ஜி இன்டென்சிவ். ஏன்னா பிளாக் செயின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எனர்ஜி ஸ்டோரேஜுக்கோ இல்லைன்னா ப்ராசஸிங்க்கோ நிறைய எனர்ஜி வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்து ஸ்கேலபிலிட்டி வந்து ஒரு வெரி லோ, பிகாஸ் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் ஸ்பீட் கேன் பி ஸ்லோ கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் அன்டில் ஸ்கேலபிலிட்டி இம்ப்ரூவ்ஸ். ஸ்கேலபிலிட்டினா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து ஒரு பிளாக் செயினை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கஸ்டமருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன்னா அது லோ ஸ்கேலபிலிட்டி. இல்லை இதே 100 கஸ்டமருக்கு யூஸ் பண்ணேன்னா லார்ஜ் ஸ்கேலபிலிட்டி. இப்போது எப்போ எனக்கு காஸ்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 10 பேருக்கு செய்யும் போதா 100 பேருக்கு செய்யும் போதா?
ஒரு ஒரு ட்ரேட்லேயோ இல்லை ஒரு பிஸ்னஸ்லேயோ எப்பயுமே ஸ்கேலபிலிட்டி நீங்கள் அதிகப்படுத்தும் போது தான் பிஸ்னஸ் வந்து சூடு பிடிக்கும், காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற அக்ஷயம் கடையை எடுத்துக்கோங்களேன், அந்த ஹோட்டலே எடுத்துக்கோங்க. அக்ஷயம் கடையில் நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருந்தேன், எப்படி இங்கே 40 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க முடியுது, அது ஃபுல் மினி மீல், அதாவது அந்த பிரேக்ஃபாஸ்ட் மீல்ஸில் கொடுக்க முடியுது 40 ரூபாய்க்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்கேலபிலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அப்போனா இங்கே என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த அக்ஷயம் வந்து 40 ரூபா கொடுக்கறதுக்கு காரணம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அங்கே வராங்க. ஸோ ஒரு டிராஃபிக், அதாவது அங்கே இருக்கிற உள்ள வர பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய. ஸோ அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அந்த தோசை மாவோ இல்லை வந்து அரிசியோ பருப்போ பார்த்திங்கன்னா அவங்களால வந்து ஸ்கேலபிளாக பண்ண முடியும், கம்மி காஸ்ட்டில் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருதுன்னா தாராளமாக நம்மளால் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் வந்து ஸ்கேலபிலிட்டியாக இல்லாததுனால எனர்ஜி இன்டென்சிவாகவும் இருக்குது, காஸ்ட்லியாகவும் இருக்குது. அண்ட் செக்யூரிட்டியும் ஒரு பெரிய பிரச்சனை. செக்யூர் தான் அப்படின்னு நான் சொன்னேனே மேம், அப்புறம் செக்யூரிட்டி பிரச்சனையே அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா டிஸ்பைட் பிளாக் செயின்ஸ் டவுட்டட் செக்யூரிட்டி, நெட்வொர்க்ஸ் ஹேவ் ஃபேஸ்ட் ஹேக்கிங் அட்டாக்ஸ். ஸோ ஹேக்கிங் இருக்க தான் செய்யுது. என்ன டெக்னாலஜி இருந்தாலும் அதை ஹேக் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அண்ட் கம்பேட்டபிலிட்டி ஒரு பெரிய இஷ்யூஸ். கம்பேட்டபிலிட்டினா ஒரு பிளாக் செயின் வந்து எல்லா சிஸ்டத்துலேயும் 2005 சிஸ்டம்லேயோ இல்லைன்னா விண்டோ எக்ஸ், விண்டோ 10 இதுலலாம் எல்லாத்துலேயும் கம்பேட்டபிளாக இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான். ஸோ பிளாக் செயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது போட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு டிரான்சாக்ஷன் தேவைப்படுது. ஸோ தேர் ரெக்வெஸ்டிங் த டிரான்சாக்ஷன். The requested transaction is broadcasted. ஸோ எனக்கு டிரான்சாக்ஷன் வேணும்னு ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் அனுப்புகிறாங்க. ஸோ வேலிடேஷன் நடக்குது. ஸோ வேலிடேட் பண்ணுறாங்க அண்ட் வெரிஃபை பண்ணுறாங்க. கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அது வேலிடேட் ஆனோன்னா ஒரு நியூ பிளாக் வந்து கிரியேட் ஆகுது. அந்த நியூ பிளாக் போய் எல்லா பிளாக்கோட சேர்ந்துருது. அது வந்து அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருது. அடுத்து கிரிப்டோ கரன்சி. ஸோ பிட் காயின், ஆல்ட் காயின், ஈவன் ஆல்ட் காயின் ஒன்று இருக்குது, லைட் காயின், எத்திரியம், இப்படி நிறைய இருக்குது. ஸோ கிரிப்டோ கரன்சி இஸ் a virtual currency or a digital currency that uses cryptography for security. It's a decentralized currency. So no control, no intermediary, no government control or no centralized authority, no intermediary. So it is decentralized. Transaction with the cryptocurrency are recorded to a public digital ledger called blockchain. So இதுல blockchain நம்ம யூஸ் பண்றோம். ஃபஸ்ட்டு வந்து கிரிப்டோ கரன்சி எப்படி வந்தது? இது வந்து பார்த்தீங்கன்னா நாக்கமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு, சத்தோஷி நாக்கமோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் வந்து இதை கண்டுபிடிச்சாரு. இந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியோட பிளாக் செயின் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சினா டிஜிட்டல் கரன்சி, அதில் ஒரு டைப் ஆஃப் கிரிப்டோ கரன்சி வந்து பிட்காயின்ஸ். இது வந்து எப்படி நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், இது எப்படி டிரான்சாக்ட் பண்ண முடியும்னா இது சிம்பிள். பிட்காயின்ஸ் வந்து இப்போ நான் வந்து ஒரு 10 ரூபா ஏர்ன் பண்ணணும்னா நான் வந்து வேலை செஞ்சு அதை 10 ரூபா வந்து ஏர்ன் பண்ணுறேன். இப்படி 10 ரூபாவா என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா காசு சேருது. ஸோ இந்த மாதிரி தான் இங்கேயும். பட் இங்கே வந்து என்னென்னா கம்ப்யூட்டர்ஸ், இட்ஸ் சிம்பிளி கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஒரு கம்ப்யூட்டர்ஸ் வந்து 10 ரூபா 10 பிட்காயினை வந்து வாங்கணும்னா ஒரு பசிலை வந்து சால்வ் பண்ணணும், ஒரு மேத்தமேட்டிக்கல் பசில். இந்த பசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஈஸியான பசில்ஸ் இல்லை, நம்ம கேம் விளாட்ற மாதிரி பசில்ஸ் இல்லை, ரொம்ப கஷ்டமான பசில். இது ரொம்ப சூப்பர் கம்ப்யூட்டர் இல்லைனா ரொம்ப ஸ்பீடான ரொம்ப அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இதை மைண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ பசிலை நீங்கள் சால்வ் பண்ணுறதுனா நீங்கள் வந்து பிட்காயினை மைண்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பிட்காயினை மைண்ட் பண்ணுறீங்கன்னா பிட்காயினை ஒரு எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ பசிலை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிட்காயின் கிடைச்சிடுச்சு. ஸோ யூ ஹேவ் மைண்ட் த பிட்காயின். ஸோ இந்த பிட்காயின் போய் எங்கே சேவ் ஆகும்னா ஒரு டிஜிட்டல் வேலெட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு டிஜிட்டல் வேலெட் உங்களுக்கு பர்ஸில் நீங்கள் வைக்கிற மாதிரி. வேலெட்னா என்ன, பர்ஸ். வேலெட்னா என்ன, பர்ஸ். ஸோ நான் வந்து 10 ரூபா நான் வந்து கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணிடுறேன். ஸோ 10 ரூபா வந்து நான் பர்ஸில் சால்வ் பண்ணி மைண்ட் பண்ணிடுறேன். அந்த 10 பிட்காயினை வந்து நான் என்னோட பர்ஸில் போடுறேன், என்னோட டிஜிட்டல் வேலெட்டில் போடுறேன். இந்த டிஜிட்டல் வேலெட்லேருந்து நான் வந்து எனக்கு ஒரு பேக் வாங்கணும், இல்லைன்னா எனக்கு இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்னா நான் அந்த டிஜிட்டல் வேலெட்லேருந்து அந்த பிட்காயினை ஒரு கம்பெனி கிட்ட கொடுக்குறேன். ஆனால் அந்த கம்பெனி வந்து அந்த பிட்காயினை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான், அந்த பிட்காயின்லேருந்து அவன் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த பிட்காயின்லேருந்து நான் வந்து அவங்ககிட்டேருந்து பொருள் வாங்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த டிரான்சாக்ஷன் ஹேப்பன்ஸ். ஸோ இப்போ பிட்காயின் என்னோட 10 பிட்காயின் வந்து ஒரு ட்ரெஸ் கம்பெனிக்கு, ஒரு பேக் கம்பெனிக்கு போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ். தென் நான் இன்னும் அதிகமாக மைண்ட் பண்ணுவேன் பிட்காயின்ஸை. அப்புறம் திருப்பியும் நான் வந்து நிறைய பொருள் வாங்குவேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் த
பிட்காயின்ஸ் கெட் சர்க்குலேட்டட். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சாதாரண காசு மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண ஃபியட் கரன்சி மாதிரி தான் இங்கே வந்து நீங்கள் டிஜிட்டல் பிட்காயின்ஸை யூஸ் பண்ணுறீங்க. பட் இங்கே என்னன்னா ஒரு டிஜிட்டல் ஒரு ஃபியட் கரன்சினா, அதாவது மணினா 10 ரூபான்னு சொல்லிட்டு அந்த ஒரு டினாமினேஷனையும் அந்த ஒரு 10 ரூபா கண்ட்ரோலையும் இது யாருக்கு போய் சேருது எல்லாத்தையும் கவர்மெண்ட் அங்கே உட்காந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, ஆர்பிஐ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. பட் இங்கே பிட்காயின்ஸ்ல அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதனால இட் இஸ் வெரி வெரி இல்லீகலாகவும் நடக்கலாம். அதாவது சில மைண்ட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு டெரரிஸ்ட்டுக்கு அந்த பிட்காயினை கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு கெட்ட ஒரு மர்டருக்கு வந்து அந்த பிட்காயினை யூஸ் பண்ணி நான் வந்து மணியாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இல்லீகலாக சில விஷயங்கள் நடக்குது. மணி லாண்ட்ரிங்காகவும் இது பண்ணுறாங்க, டெரரிஸ்ட் ஃபைனான்சிங்காகவும் இது பண்ணுறாங்க. ஸோ இதனால கவர்மெண்ட் கண்ட்ரோலே இல்லாதனால இது யார்கிட்ட இருந்து போகுது, யார் இதை அனுப்புகிறா, யார் இதை வாங்குறா, எதுவுமே தெரியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த சேலஞ்சஸ் தட் இஸ் தேர் இன் த பிட்காயின். So Bitcoin, to use cryptocurrency, individuals or business must first acquire a digital wallet. So digital wallet வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். நம்மளோட பர்ஸ் மாதிரி பர்சுக்குள்ள காசு வைக்கிற மாதிரி இந்த டிஜிட்டல் வேலெட்ல போய் நீங்க வந்து காசு பிட்காயின்ஸை போடுறீங்க. That stores the user's public and private keys. So உங்களோட பிட்காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்டடா வந்து தான் சேவ் ஆகும். ஸோ கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணி கீஸ் யூஸ் பண்ணி, அதாவது இந்த கிரிப்டோகிராஃபி அதாவது என்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு இந்த கீ அவசியம். அந்த கீயும் உங்களோட டிஜிட்டல் வேலெட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்காக ஒரு பப்ளிக் கீயும் ப்ரைவேட் கீயும் ரெண்டும் இருக்கும், உங்களோட பிட்காயின்ஸும் அங்கே இருக்கும். These keys are used to send and receive cryptocurrency. So இந்த கீஸை வச்சு என்கிரிப்ட் பண்ணி தான் அந்த கிரிப்டோகரன்சி போகிறது வருது. So this is how encryption happens, or the Bitcoin transaction is very secure. So கிரிப்டோகிராஃபி நடந்தாலே அந்த இடத்துல செக்யூராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வந்து இன்விசிபிளாக யாருக்குமே தெரியாமல் அங்கே போகுதுன்னு அர்த்தம், அண்ட் யாரும் டேம்பர் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். And users can acquire cryptocurrency through a process called mining. ஸோ இதை பற்றி நம்ம பேசிட்டோம். சேலஞ்சஸ் என்ன? பாலிசி ஃப்ரேம்வொர்க் வெரி கிளியராக இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா இதில் நிறைய பிரச்சனை இருக்குன்னு நம்ம பேசணும்ல, இல்லீகலாக நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால. அதனால என்ன பண்ணாங்கன்னா ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு பிட்காயின்ஸை டோட்டலாக ப்ராஹிபிட் பண்ணிட்டாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து நீங்கள் பிட்காயினை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது கரெக்ட் இல்லை, அது வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் த இண்டிவிஜுவல் ரைட்ஸ், இட் இஸ் அகெயின்ஸ்ட் த பிஸ்னஸ் ரைட்ஸ். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் செட் யூ கேனாட் பேன் த பிட்காயின். ஸோ பிட்காயினை வந்து நீங்கள் பேன் பண்ணக்கூடாது, நீங்கள் பிட்காயினை வந்து அலோவ் பண்ணணும், நீங்கள் ஏதாச்சும் ரெகுலேஷன் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து இப்போதைக்கு என்ன பண்ணுது, ஓகே நான் வந்து என்ன பண்ண போகிறேன், பிட்காயினை ரெகுலேட் பண்ண போகிறேன், ஆனால் எப்படி ரெகுலேட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். வாட் இஸ் திஸ் ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸ்? ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஐ எம் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் த பிட்காயின்ஸ், or I am experimenting what are the methods I can use for regulation of this bitcoins. So bitcoins நான் எப்படி ரெகுலேட் பண்ண போறேன்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது பேரு தான் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ். அது ஒரு டெஸ்டிங். நான் இப்படி ரெகுலேட் பண்ணா என்ன ஆகும், இப்படி ரெகுலேட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கும் ஒரு மெத்தட் தான் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ். So RBI has announced this regulatory sandbox for the bitcoins or the cryptocurrency, and it has also announced that we will bring something called a CBDC. That is central bank digital currency. நாங்களே ஒரு டிஜிட்டல் கரன்சி கொண்டு வரோம். இது வந்து ஆர்பிஐ கண்ட்ரோல்டாக இருக்கும். இன்னொன்று நீங்கள் தாராளமாக எல்லா இடத்துலையும் வந்து இதை வந்து டிரான்சாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு கவர்மெண்ட் அத்தாரிட்டி ஒரு கவர்மெண்ட்டோட கேரண்டி இருக்கும். அதனால் நீங்கள் இல்லீகலாக இதை யூஸ் பண்ணாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். உங்களுக்கு இல்லீகலாக உங்களுக்கு அதை கொடுத்தாலும் நீங்கள் வந்து தப்பிச்சிடுவீங்க அப்படின்றதுக்காக வந்து இந்த ஒரு கரன்சி வந்து எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு டேக்ஸ் பண்ணுறாங்க, இதை வந்து டேக்ஸ் பண்ணுறாங்க. இந்த கரன்சியை வந்து டிஜிட்டல் அசட்டாக அவங்க அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா பிட்காயின்ஸ்க்கு வந்து என்னவா ட்ரீட் பண்ணுறதுனே தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புது பொருள் வருது, அந்த புது பொருள் வந்து ஒரு புது மெட்டீரியல் வருது, அது தண்ணியா இல்லைன்னா சாலிடா, லிக்விடா சாலிடா இதே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பொருள் வருது. அந்த மாதிரி தான் டிஜிட்டல் கரன்சி ஒன்று வருது. அந்த டிஜிட்டல் கரன்சி வந்து ஒரு அசட்டா இல்லைன்னா ஒரு அசட்னா ஒரு இன்கமா, ஓகே ஒரு அசட்னா கேபிட்டல், ஒரு கேபிட்டலா இல்லைன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட், ஒரு பொருளை வந்து நான் லேண்ட் மாதிரி ஒரு அசட் மாதிரி
ட்ரீட் பண்ணணுமா, இல்லைனா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் இல்லை ப்ராஃபிட் மாதிரி ட்ரீட் பண்ணணுமா, இல்லைனா வந்து ஒரு வெறும் பணம் மாதிரி ட்ரீட் பண்ணணுமானே தெரியல. ஸோ அதனால இப்போதைக்கு அந்த ஒரு டிஜிட்டல் கரன்சியாக உங்கள் லேண்டு மாதிரி ஒரு அசட் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த லேண்டுக்கு எப்படி டாக்ஸேஷன் இருக்கோ அதே மாதிரி இந்த பிட்காயின்ஸ்க்கும் டிரான்சாக்ஷனுக்கு வந்து டாக்ஸஸ் இருக்குது. ஸோ அன்கிளியர் பாலிசி ஃப்ரேம்வொர்க் இப்போதைக்கு அன்கிளியராக இருக்குது. அண்ட் டாக்ஸேஷன் வந்து ரொம்ப ஹை. ஸோ இன்னொன்று வந்து இன்க்ளூஷன் இன் பிஎம்எல்ஏனா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங். ஸோ ஏன்னா இது வந்து மணி லாண்ட்ரிங் யூஸ் பண்ணுறதுனால அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆக்டுக்கு கீழே நீங்கள் பிட்காயின் யூஸ் பண்ணி மணி லாண்ட்ரிங் பண்ணிங்கன்னா உங்களை உள்ளே போட்டுருவாங்க. அடுத்து ஃப்ராக்மெண்டட் ஓவர்சைட், அதாவது யார் இதை ரெகுலேட் பண்ணுறாங்கன்னே தெரியல. செபி ஒரு பக்கம், ஆர்பிஐ ஒரு பக்கம், கவர்மெண்ட் ஒரு பக்கம்னு எல்லாரும் சேர்ந்து நான் ரெகுலேட் பண்ணுறேன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா அன்கிளியர் பாலிசி ஃப்ரேம்வொர்க் அண்ட் லாஸ் ஆஃப் ரெவென்யூ அண்ட் யூசஸ். ஸோ பிட்காயின்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது மூலமாக நம்மளுக்கு கரெக்டான டேக்ஸ் வருதுன்னா இல்லை. ஸோ இந்த ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ லாஸ் ஆஃப் ரெவென்யூ அண்ட் யூசஸ் ஆல்சோ. இன்னொன்று நம்ம பிட்காயினை வந்து ப்ராஹிபிட் பண்ணியிருக்கோம், அதாவது ஒழுங்காக வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணலை. ஸோ அதனால் வந்து பிட்காயின்ஸ் யூஸ் பண்ணுற நல்ல ஒரு பிஸ்னஸ் பீப்புளை வந்து நம்ம லூஸ் பண்ணிகிட்ருக்கோம், யூசர்ஸை லூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களோட எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் இப்போதைக்கு வந்து நம்ம வந்து அவங்கள வந்து எக்கனாமியில் கன்சிடரே பண்ணல. ஸோ திஸ் இஸ் ஆல் லாஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரெவென்யூ சோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னொன்று சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. ஸோ சிபிடிசி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆர்பிஐ சொல்லுது. ஸோ இதை வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ சிபிடிசி வந்து ஒரு வெறும் டிஜிட்டல் ஃபார்ம் ஃபார் பேப்பர் கரன்சி, அவ்வளோதான். ஸோ இட் இஸ் ஹேவிங் த ஆர்பிஐ கண்ட்ரோல் அண்ட் அன்லைக் கிரிப்டோ கரன்சி தட் ஆப்ரேட் இன் அ ரெகுலேட்டரி வேக்கம். ஸோ ரெகுலேட்டரி வேக்கம் இருக்காது, அதாவது நீங்கள் பிட்காயின்ஸை வந்து ரெகுலேஷனே பண்ணாமல் ஒரு ஒரு ரெகுலேட்டரி வேக்கம் மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலேட் பண்ணுவீங்க. அட் த சேம் அஸ் அ ஃபியட் கரன்சி, டிஜிட்டல் கரன்சி ரெஃபர்ஸ் டு டிஜிட்டல் வெர்ஷன் ஆஃப் த இந்தியன் ருப்பி, அவ்வளோதான். ஸோ ருப்பி வேறு, சிபிடிசி வேறு ஃப்ரெண்ட்ஸ். ருப்பி டிஜிட்டல் ருப்பி வேறு, சிபிடிசி வேறு. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து சிபிடிசி தெளிவாக வந்ததுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்கலாம். சேலஞ்சஸ் என்ன? பிட்காயின்ஸில் ஒரு பெரிய சேலஞ்சஸ் இருக்கும். ஒன்று நான் சொன்னேன், மணி லாண்ட்ரிங்க்கு, இல்லீகல் மணிக்கு இதெல்லாம் யூஸ் ஆகுது. இன்னொன்று என்னென்னா, அது ஒரு நாளைக்கு அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $1 இருக்கும். அடுத்த 2 செகண்டில் கூட இல்லை, 1 செகண்டில் கூட அடுத்து வந்து $50 வேல்யூ மாறும். இல்லை அதுக்கப்புறம் திருப்பியும் $500 வேல்யூ கூடும், அப்புறம் $5000 வேல்யூ கூடும். ஸோ ஒரு பிட்காயினோட வேல்யூ, அதாவது ஒரு மணியோட வேல்யூ மாதிரி, ஒரு மணியோட வேல்யூ எப்பயுமே $10 தான். ஒரு நோட்டு $10 அது $10 மட்டும்தான். ஆனால் இன்ஃப்ளேஷனால அதோட வேல்யூ வந்து வேணும்னா குறையும். நீங்கள் $10 10 சாக்லேட் வாங்க முடியும். இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சுன்னா $10 வந்து நீங்கள் 2 சாக்லேட் தான் வாங்க முடியும். ஸோ இன்ஃப்ளேஷனால வேல்யூ குறையும் கூடும். ஆனால் பிட்காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இட் இஸ் வொலடைல் ஆர் வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ரெகுலேஷன்ஸ் இல்லைன்றது பேசிட்டோம். செக்யூரிட்டியும் ஒரு பெரிய பிரச்சனை தான். என்னோட டிஜிட்டல் வேலட் எவ்வளோ சேஃப்னு தெரியாது. பிட்காயின் திடீர்னு காணாமல் போயிடும். திடீர்னு நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணுவீங்க, அவனை வரலையேன்னு சொல்லுவான். பார்த்தீங்கன்னா எங்கே அந்த பிட்காயின் போச்சுன்னே தெரியாது. ஸோ திஸ் இஸ் அ செக்யூரிட்டி ப்ராப்ளம். அடாப்ஷனும் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா இதுக்கு வந்து ரெகுலேஷன் இல்லாததுனாலோ இல்லை கவர்மெண்ட்டோட கேரண்டி இல்லாததுனாலையும் எல்லாரும் அடாப்ட் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. ஸோ பிட்காயின் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொன்று ஸ்கேலபிலிட்டி ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ எல்லாருமே இதை அடாப்ட் பண்ணாததுனால ஸ்கேலபிளாகவும் இல்லை. இன்னொன்று எனர்ஜி கன்சப்ஷனும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பிளாக் செயின் மாதிரி. கம்மிங் டு திஸ் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ பிட்காயின்ஸ் பற்றி என்ன சேலஞ்சஸ், என்ன பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு, என்ன அதுனா என்ன, பிட்காயின்ஸ்னா என்ன, இல்லை கிரிப்டோ கரன்சினா என்ன, கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அதோட சேலஞ்சஸ் என்ன, இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். ஸோ மெஷர்ஸ் என்ன, கவர்மெண்ட் வந்து அதை ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணணும். பிட்காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி லெவலில் அது வந்து சைபர் செக்யூராக இருக்கணும். இன்னொன்று நம்ம ஆர்பிஐ வந்து சிபிடிசி கொண்டு வந்து அதை வந்து ப்ராப்பர் பாலிசியை பண்ணணும். இன்னொன்று கிரிப்டோ கரன்சியை ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணணும். அதுக்கு எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸை ஃபைன் பண்ணி அதை வச்சு நம்ம வந்து இது பண்ணணும். ஏன்னா நிறைய கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தே ஹவ் அக்செப்டட் பிட்காயின்ஸ் லைக் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரிப்பப்ளிக் CAR அப்படின்னு ஒரு கண்ட்ரி, அதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரிஸ், அந்த கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தே ஹவ் அக்செப்டட் பிட்காயின்ஸ் அஸ் அ நார்மல் கரன்சி. பட் இன்னும் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணாத காரணம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை வந்து அதுலேருந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், அதில் எப்படி டாக்ஸேஷன் போட போகிறோம், அதை யார் கண்ட்ரோல் பண்ண போகிறா, அதை யார் ரெகுலேட் பண்ண போகிறா, அதை சைபர் செக்யூரிட்டியை எப்படி கொண்டு வர போகிறோம், இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறது தான் வே ஃபார்வர்ட். அடுத்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்?
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக ஒரு கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸில் பைனரி 0 பைனரி 1ன்னு சொல்லிட்டு மிஷின் லாங்குவேஜில் எல்லா விஷயமும் ஸ்டோர் ஆகிட்டு இருந்தது. ஸ்டோரேஜ் வந்து இந்த மாதிரி ரேம் ரோம் அப்படின்னு வச்சு ஸ்டோரேஜ் வந்து இருந்தது. பட் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எதை பேசிஸில் ஒர்க் ஆகுது? இந்த குவாண்டம் பேசிஸ் வந்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸை வச்சு ஒர்க் ஆகுது. கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்லேருந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன டிஃபரன்ஸ்னா, quantum physics understood that there are lots of subatomic particles like neutrinos, tau, muon இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்னு பேசும்போது நிறைய சொன்னோம். ஸோ இதுதான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸ்னா என்ன அப்படின்னா, குவாண்டம் ஃபிசிக்ஸ் இஸ் டெல்லிங் அஸ் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் விச் வி டோன்ட் நோ, தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் விச் கேன் இன்டராக்ட், தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் விச் வில் சூப்பர் இம்போஸ் ஆர் இன்டர்ஃபியர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ நான் வந்து இருக்கேன் இல்லை, இது ரெண்டு பதில். ஸோ நீங்கள் வந்து மேம் கிளாஸில் நடத்துகிறாங்கன்னா நடத்துகிறாங்க, கிளாஸில் நடத்தலையா நடத்தலை, இது ரெண்டு பதில் தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒரே நேரத்தில் நான் இருப்பேன் இருக்கே இல்லாமல் இருக்க அப்படின்னு அந்த ட்ரூ ஆர் அந்த ஒரு சிச்சுவேஷன் வரவே வராது. நான் இருக்கேன் இல்லை அப்படின்ற ரெண்டு சிச்சுவேஷன் தான் வரும். பட் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் இட் இஸ் கோயிங் பியாண்ட் த true and false, which is the two binary form of answers. So binary form of answers தான் 1 0 இருக்கீங்க இல்லை. But this quantum physics is going beyond this answer. So true or false அப்படின்றது கூட தாண்டி ட்ரூவாகவும் இருக்கலாம், ஃபால்ஸாகவும் இருக்கலாம், ஃபால்ஸாகவும் இருக்கலாம், ட்ரூவாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் போகிறது தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ்னால என்ன பெனிஃபிட்? நிறைய விஷயங்கள் ஸ்டோர் பண்ணலாம், நிறைய விஷயங்களை வந்து காட்டலாம். இப்போது ஒரு இடத்துல வந்து இருக்கீங்க இல்லை, அதாவது இப்போ ஒரு ஃபிபினோக்கி சீரீஸை வந்து நான் வந்து ஃபிபினோக்கி சீரீஸை வந்து நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ ஜென்ரேட் பண்ணும்போது என்னால் ஒரு 0 and 1, இது 0 வந்து 1ஆக மாறும், 1 வந்து 0வாக மாறும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து என்னால் ஒரு 4 டிஜிட்டை வந்து சேவ் பண்ண முடியும். 0 0 0 1 1 0 1 1. ஸோ இதில் வந்து 4 டிஜிட்டை தான் என்னால் சேவ் பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம குவாண்டம் ஃபிசிக்ஸில் இல்லை குவாண்டம் கம்ப்யூட்டரில் என்னென்னா உங்களால் நிறைய டிஜிட் வந்து அதே இடத்துல வந்து சேவ் ஆக முடியும். இல்லை ஏன்னா 1 1 1 1ஆகவும் இருக்கும், அது 0வாகவும் இருக்கும், 1ஆகவும் இருக்கும், 0வாக இருக்கும், இது 1ஆகவும் இருக்கும், 0வாகவும் இருக்கும், 0வாகவும் இருக்கும், 1ஆகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இடத்துல வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு பைனரியாக நான் வந்து ஆன்சர் இல்லாமல் நிறைய இடத்துல ஒரு மேஸ் மாதிரி ஒரு என்னன்னே தெரியாமல் 0வாகவும் இருக்கலாம், 1ஆகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரி தான் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ். உங்களுக்கு புரியுறது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்ட் this is what the quantum physics is about. A classical computer performs operation using a classical bits which can be either 0 or 1. Quantum computer uses quantum bits or qubits which can be both 0 and 1 at the same time. ஸோ சேம் டைம்லேயும் 0வாகவும் இருக்கலாம், 1ஆகவும் இருக்கலாம், நான் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, அண்ட் மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா ஃபாஸ்டர், அக்யூரேட் அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ்னா என்ன? இட் இஸ் அ சயின்ஸ் தட் டிஸ்கிரைப்ஸ் த யூனிக் பிஹேவியர் ஆஃப் மேட்டர் அண்ட் எனர்ஜி அட் த அட்டாமிக் அண்ட் சப்அட்டாமிக் லெவல். ஸோ மேட்டரும் எனர்ஜி எப்படி ரியாக்ட் பண்ணுது, எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி பிஹேவ் பண்ணுது, இதெல்லாம் வந்து அட்டாமிக் அண்ட் சப்அட்டாமிக் லெவலில் படிக்கிறது தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். இதை பேஸ் பண்ணி வந்தது தான் குவாண்டம் கம்ப்யூட்டர். அதனால அது ஃபாஸ்டர், அக்யூரேட், எனர்ஜி எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்ன பிரின்சிபல்ஸில் ஒர்க் ஆகும்னா, சூப்பர் பொசிஷன் ரெண்டு இம்பார்ட்டன்ட், சூப்பர் பொசிஷன் அண்ட் என்டாங்கிள்மெண்ட். சூப்பர் பொசிஷனா என்னன்னா, தே கேன் எக்ஸிஸ்ட் இன் மல்டிபிள் ஸ்டேட்ஸ், போத் 0 and 1 அட் த சேம் டைம். சூப்பர் பொசிஷன் 0வாகவும் இருக்கலாம், 1ஆகவும் இருக்கலாம், நான் இங்கே இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, மேம் இருக்காங்களா இல்லையா தெரியலையே, இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் அந்த சூப்பர் பொசிஷன். அடுத்து என்டாங்கிள்மெண்ட்னா நான் இருக்கிறதுனால ஒரு விஷயம் வேற மாதிரி இருக்கும், நான் இல்லைன்னா அந்த விஷயம் இன்னொரு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்டாங்கிள்மெண்ட். where two or more particles are inextricably linked and mirror each other exactly even when separated by great physical distance. இப்போ நான் வந்து இந்த கிளாஸ்ல இங்க இருக்கேன்னா நீங்க கவனிக்கிறீங்க, இல்லை நான் கிளாஸ்ல இல்லைன்னா நீங்க கவனிக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு என்டாங்கிள்மெண்ட். ஸோ நான் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும், நான் இல்லாதனால உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். நான் இல்லாமல் இந்த கிளாஸ் மட்டும் போயிட்டு இருந்ததுன்னா அப்போ நீங்கள் எப்படி கவனிப்பீங்கன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி என்டாங்கிள்மெண்ட் விச் இஸ் மிரரிங் ஆர் inextricably linked and mirror each other exactly is called as entanglement.
ஸோ கீ பிரின்சிபல்ஸ் என்ன, சூப்பர் பொசிஷன் பேசிட்டோம், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். தெர் இஸ் ஒன் மோர் டூ மோர் கான்செப்ட், தட் இஸ் குவாண்டம் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் குவாண்டம் டனலிங். இது நிறைய பேருக்கு தெரியல, இதை வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து முக்கியமாக நம்ம படிச்சிருக்கிறது இல்லை நெட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் இருக்குது. பட் இந்த 4 இருக்குது இதில். குவாண்டம் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் குவாண்டம் டனலிங். Quantum interference is a wave-like characteristics of quantum particle causes interference effects between two different probability states that can result in constructive or destructive interference, analogous interference effects in C waves. இது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு லைட்டு வந்துட்டு இருக்கு. ஓகே, ஒரு லைட்டு ஒரு டைரக்ஷனில் வந்துட்டு இருக்கு. ஓகே, நான் இங்கேருந்து ஒரு லைட்டை அடிக்கிறேன். ஸோ இந்த லைட்டு வந்து இப்படி அடிச்சுட்ருக்கு. நான் இன்னொரு லைட்டை நான் இங்கே அடிக்கிறேன். ஸோ இந்த லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வருது. ஸோ இங்கேருந்து ஒரு லைட் வருது. ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு லைட்டு வருது, இங்கேருந்து ஒரு லைட் வருது. ஸோ இந்த லைட் வேவ்ஸும் இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல லைட் வேவ்ஸ் எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸாக மாறும். அதாவது ப்ளஸ் மைனஸ்னா ஒரு இடத்துல ஷேடோ இருக்கும், ஒரு இடத்துல லைட் இருக்கும், ஒரு இடத்துல ஷேடோ இருக்கும், ஒரு இடத்துல லைட் இருக்கும். அதுதான் ப்ளஸ் மைனஸ், லைட் ஷேடோ, ப்ளஸ் மைனஸ் ஆர் 0 1 0 சாரி 1 0 1 0. ஸோ லைட்னா 1, 0 ஷேடோனா 0, லைட்னா 1. ஏன்னா ஒரு இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும்போது 2 லைட்டும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது, இல்லைன்னா 2 லைட்டும் நான் சேர்த்தே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த லைட்டு இன்ட்ராக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதாச்சும் ஒன்று மைனஸ் ஆகும், ஒன்று ப்ளஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் குவாண்டம் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். ஸோ ஒரு இடத்துல 1 இருந்ததுன்னா 0, 1ம் 0ம் சேர்ந்ததுன்னா வேற மாதிரி மாறும், 0ம் 1ம் சேர்ந்தா வேற மாதிரி மாறும். அடுத்து குவாண்டம் டன்னலிங். Quantum tunneling refers to the ability of particles to tunnel through barriers when according to classical physics they do not have enough energy to do so. So tunneling பண்ணும். அதாவது இப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேரோ ஒரு குட்டி ஓட்டையில் நான் வந்து போலரைசேஷனும் அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஒரு குட்டு, அதாவது ஒரு பார்ட்டிக்கல் வந்து இப்படி 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 இப்படின்னு இன்ட்ராக்ட் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ஒரு டன்னல் மாதிரி இல்லை ஒரு குட்டி ஓட்டையில் போட்டிங்கன்னா அது எல்லாமே ஒரே மாதிரி போலரைஸ் ஆகும். ஓகே, ஒரே மாதிரி வைப்ரேஷனில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் குவாண்டம் டனலிங். This principle is critical for the functioning of quantum computers hardware like quantum dots. ஸோ quantum dots வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ quantum dots வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வைப்ரேஷன் இல்லை ஒரே மாதிரி பார்ட்டிக்கலை வந்து நீங்கள் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ திஸ் இஸ் வாட் குவாண்டம் டனலிங் இஸ். ஸோ குவாண்டம் டனலிங்னா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைரெக்டாக படித்தாலும் ஒன்று, இல்லை நான் சொன்ன புரிஞ்சுக்கிட்டாலும் ஃபைன். அடுத்து வந்து குவாண்டம் டெக்னாலஜியில் என்னென்ன மிஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம்னா, நேஷனல் மிஷன் ஆன் குவாண்டம் டெக்னாலஜிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இட்ஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் 5 to 7 years வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ண போகிறோம். 25,000 ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கொண்டு வர போகிறோம். 8,000 crore இது பட்ஜெட். ஸோ திஸ் இஸ் அ நேஷனல் மிஷன் ஆன் குவாண்டம் டெக்னாலஜிஸ் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ நிறைய பேருக்கு குவாண்டம் டெக்னாலஜி பற்றி ஸ்கில் கொடுக்க போகிறோம், ஒர்க் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அடுத்து குவாண்டம் கம்ப்யூட்டர் சிமுலேட்டர்னு சொல்லிட்டு கியூசிம் டூல் கிட். ஸோ கியூசிம் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை டெஸ்ட் பண்ணுறதுக்கோ இந்த டூல் கிட் வந்து யூஸ் ஆகும். இந்த டூல் கிட் வந்து பார்த்தீங்கன்னா அகடமிஷியன்ஸ், இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் கம்யூனிட்டி வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. குவாண்டம் கம்ப்யூட்டர் இப்போதைக்கு வந்து இந்தியாவில் இல்லை, பட் சைக்கோமோர்னு சொல்லிட்டு கூகுள் வந்து ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் குவாண்டம் சுப்ரமசி அட்டைன் பண்ணிட்டேன். குவாண்டம் சுப்ரமசியில் என்னென்னா, கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸோட நான் வந்து அதிகமான ஸ்பீடு, அதிகமான அக்யூரசி, அதிகமான ப்ராசஸிங் பண்ண முடிகிற ஒரு கம்ப்யூட்டரை வந்து நான் வந்து அட்டைன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கூகுள் சொன்னாங்க. பட் அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் தான். அது கரெக்டாக உண்மையா இல்லையா அப்படின்றது இன்னும் அதை வந்து கண்டுபிடிச்சி சொல்லலை. ஸோ அது இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கூகுள் வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, சும்மா அவன் வந்து இது அவனோட ஃபேமுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் எனேபிள்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி குவெஸ்டின் சொல்லிட்டு நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டு ஆக்சிலரேட் ரிசர்ச் ஆன் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாண்டம் சுப்ரமசி பற்றி நம்ம பேசிட்டோம். அப்புறம் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸோட பெனிஃபிட் என்ன? சர்ச் அண்ட் ஆப்டிமைசேஷன். ரொம்ப ஸ்பீடாக உங்களால் சர்ச் பண்ணி இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ண முடியும். அடுத்து கெமிக்கல் சிமுலேஷன் பண்ண முடியும். ஒரு கெமிக்கல் இப்போ வந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்த்தா என்ன வரும் அப்படின்ற மாதிரி உங்களால் சிமுலேட் பண்ண முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபினான்ஷியல் அனாலிசிஸும், இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ரன் ஆகும், எப்படி வந்து ஷேரோட ப்ரைஸஸ் வந்து ரைஸ் ஆகும், டவுன் ஆகும், இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு குவாண்டம் டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்து செக்யூர் கம்யூனிகேஷன் பண்ணும்போது செக்யூராக இருக்கிறதுக்கும், ஹெல்த் கேரில் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கும், கிளைமேட் சேஞ்ச் சயின்ஸும் படிக்கிறதுக்கும், அதாவது வெதர் ஃபோர்காஸ்டிங், கிளைமேட் சேஞ்ச் எப்படி மாடல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எப்படி எல்னினோ நம்மளை மான்சூன் அஃபெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பெட்டராக ஐஎம்டி வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பெட்டராக யூஸ் ஆகும். சேலஞ்சஸ் என்ன? ஆப்வியஸ்லி சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும். ஹார்ட்வேர் ஃப்ரெஜிலிட்டி இங்கே என்ன மேம் அப்படின்னா, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து, அதாவது இந்த சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்டேபிளாகவே இருக்காது. ஓகே, ஏன்னா சப்பட்டாமிக் பார்ட்டிகல் லெவலில் தான் நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டரை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது ஸ்டேபிளாக இருக்காது. இது ஸ்டேபிளாக இருக்கணும்னா நம்ம அந்த கம்ப்யூட்டரை வந்து ரொம்ப கூலாக வச்சுக்கணும். ஸோ சூப்பர் கூல் பண்ணணும். ஸோ அதனால இது வந்து இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப காஸ்ட்லி அண்ட் ஸ்டேபிளாக இருக்காது. அடுத்து டீகோஹெரன்ஸ்னா, coherence time for a 27 qubit was 47 microseconds, too short for practical error correction schemes. ஸோ ரொம்ப கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது அவ்வளோ ஸ்பீடாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும். அண்ட் லேக் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸ்கேலபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் த ப்ராப்ளம் இஸ். அடுத்து குவாண்டம் டெக்னாலஜிஸ் அண்ட் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த 9 missions of this scheme. தட் இஸ் பிரைம் மினிஸ்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன் அட்வைசரி கவுன்சில். ஸோ இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்னென்ன ஏரியாஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 verticalsக்காக தான் நம்ம வந்து யூனியன் பட்ஜெட்டில் நேஷனல் மிஷன் ஆன் குவாண்டம் டெக்னாலஜிஸ் அண்ட் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பட்ஜெட்டில் நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நேஷனல் குவாண்டம் கம்ப்யூட்டர் மிஷனில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. தி அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, டெவலப்பிங் இன்டர்மீடியட் ஸ்கேல் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். இப்போதைக்கு இன்டர்மீடியட் ஸ்கேல் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இன்னொன்று சேட்டலைட் பேஸ்டு செக்யூர் குவாண்டம் கம்ப்யூட்டரை வந்து கம்யூனிகேஷனுக்காக, மேக்னட்டோமீட்டருக்காக, செமிகண்டக்டருக்கு இது பண்ணுற மெட்டீரியலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, டிசைன் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். கம்மிங் டு திஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் சிமுலேஷன் ஆஃப் த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, மிஷின் லேர்னிங் பண்ணுது. அதாவது ஒரு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒரு பொருளுக்கு வந்து நம்ம எப்படி வந்து ஒரு பொருளுக்கு ரியாக்ட் பண்ணுவோம், நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம், நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோம், எப்படி விஷயத்தை யோசிப்போம், எல்லாத்தையும் அது வந்து படிக்கும். அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நம்ம அதுக்கான கோடை வந்து நம்ம இது பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஒருத்தவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பிடிக்குதுன்னா சட்னி பிடிக்கும். இட்லி சாப்பிட்றாருன்னா அவருக்கு சட்னி இல்லை சாம்பார் வேண்டும். அப்போ சட்னி தான் பிடிக்குதுன்னா ஓகே சட்னி பிடிக்குது. ஸோ இந்த மாதிரி சவுத் பாப்புலேஷனுக்கு இட்லிக்கு வந்து சாம்பார் சட்னி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மிஷின் வந்து லேர்ன் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இப்போதைக்கு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இண்டஸ்ட்ரீஸில் வந்து எந்த மாதிரி வந்து டெஸ்டிங் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்குது. இப்போ ChatGPTயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு கொஸ்டினை எப்படி ஃப்ரேம் பண்ணும் அப்படின்றத அதுவே பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்சரை எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அதுவே பண்ணும். இல்லை லாங்குவேஜ் லேர்னிங் மாடல் அப்படின்னு இருக்குது. ஸோ லாங்குவேஜ் லேர்னிங் மாடல்ஸ் இப்படி இது என்ன பண்ணுன்னா, இப்போ வந்து ஒரு லாங்குவேஜை நான் பேசுகிறேன்னா அந்த லாங்குவேஜை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அது வந்து லேர்ன் பண்ணும். ஸோ என்னோட ஸ்லாங்கு, என்னோட ஸ்கிரிப்ட், என்னோட வே ஆஃப் ப்ரொனவுன்சேஷன் எல்லாத்தையும் அது கற்றுக்கும். அது கற்றுக்கிட்டு ஓகே நான் வந்து தமிழ் அப்படின்னு சொன்னால் எனக்கு இழ் வராது. ஸோ இழு வராதுனாலும் தமிழ்னா இந்த இழ் தான் அப்படின்றத அது புரிஞ்சுக்கும். ஸோ இந்த மாதிரி அது வந்து லேர்ன் பண்ணும். என்னோட லாங்குவேஜ் வே ஆஃப் ப்ரொனவுன்சேஷனை வச்சு ஓகே இவங்க இதை தான் சொல்கிறாங்க, ஆனால் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வேறு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்கெடியூல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஓகே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல் தான் சொல்லுவாங்க, இல்லை ஷெடியூல் தான் சொல்லுவாங்க. அப்போ இது ரெண்டுமே SHEDULE தான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் இட்ஸ் லேர்னிங். அண்ட் இதோட அப்ளிகேஷன் என்னன்னா, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ஸ்பேஸ் டைம், செல்ஃப் ட்ரிவன் கார்ஸ், ஹெல்த் கேர் செக்டர், வெதர் ஃபோர்காஸ்டிங் இதுலலாம் இது பண்ணுது. இப்போ ரீசெண்டாக 2019 குளோபல் AI ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, $957 பில்லியன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எக்கனாமியில் ஜென்ரேட் பண்ண போகுது. அண்ட் இந்தியாஸோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் வந்து குறையும், அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகும். ஆனால் நிறைய இடத்துல ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
and India stood at the 9th position in terms of the number of AI specialists. So AI specialist வந்து 9th position, பட் டாப்பாக இருக்குது US, China, UK. ஸோ நம்ம இதில் இன்னுமே நிறைய ஏஐயோட ஸ்பெஷலிஸ்ட் வந்து இன்னுமே அதிகப்படுத்தணும். ஸோ அதுக்காக ஏஐக்குன்னு தனியாக கோர்சஸ் வந்து நம்ம காலேஜில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எம்எஸ் ட்ரை பண்ணணும். எம்எஸ் வந்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் இன் 2018-19 பட்ஜெட்டில் கவர்மெண்ட் மேண்டேட்டட் நிதி ஆயோக் டு எஸ்டாப்ளிஷ் நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் ஏஐ அண்ட் ஏராவாத், அதாவது RAWAT, ஏராவாத்னு சொல்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் அனலிட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் அசிமுலேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து நீத்தி ஆயோக் கொண்டு வந்திருக்கு. அடுத்து நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஏஐன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாலலாம் ஏஐயை எப்படி பெட்டராக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீத்தி ஆயோக் வந்து ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நேஷனல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போர்ட்டல்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா, இட் இஸ் அ போர்ட்டல் இன் நேஷனல் கவர்னன்ஸ் டிவிஷன். ஏன்னா நேஷனல் கவர்னன்ஸ்க்காக வந்து ஒரு நேஷனல் கவர்னன்ஸ் டிவிஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லா கவர்னன்ஸ் வெப்சைட்ஸோ இல்லை வந்து ஆப்போ இதெல்லாம் வந்து அவங்க தான் கவர்ன் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு போர்ட்டல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காகவே ஒரு போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் வில் ஒர்க் அஸ் அ ஒன் ஸ்டாப் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஏஐ ரிலேட்டட் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரோ இல்லைனா ஒரு டெவலப்மெண்ட்டோ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே இவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இவங்ககிட்ட அப்ரூவ் வாங்கி நீங்கள் அதை வந்து கொண்டு வரலாம். இப்போ நான் வந்து ஆரோக்கிய சேத்து ஆப்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவிட் டைமில் வந்து ஒரு ஆப் நான் வந்து ஏஐ யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இந்த நேஷனல் கவர்னன்ஸ் டிவிஷன்ட்ட சொல்லி நீங்கள் வந்து அப்ரூவ் வாங்கி அதை வந்து கவர்மெண்ட்டுக்காக அவங்க கவர்மெண்ட்டோட பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் ஹேப்பன். அண்ட் தேர் இஸ் அ ரைஸ் Responsible AI for Social Empowerment 2020. Responsible AI for Social Empowerment 2020 இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் தான். And it is organized by Ministry of Electronics and Information Technology to use AI for social empowerment. So இது மெய்த்தி, இது வந்து மெய்த்தியோட மினிஸ்ட்ரி. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கவர்னன்ஸ் டிவிஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா மெய்த்தி அண்ட் நாஸ்காம் சேர்ந்து பண்ணுறது. நாஸ்காமும் மெய்த்தியும் சேர்ந்து பண்ணுறது நேஷனல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போர்ட்டல். இந்த ரைஸ் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெய்த்தியோட பிளாட்ஃபார்ம் ஃபார் ஏஐ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், இட்ஸ் அ கம்ப்யூட்டிங் இன்டர்ஃபேஸ் தட் defines the interaction between multiple software intermediaries. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ ப்ளே ஸ்டோர் மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இப்போ ஒரு கேம் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கேம் விளாடலாம். இல்லைனா வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிளிங்கிட்டு, ஜெப்டோ, இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ஆப்பை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஓப்பன் ஏபிஐயில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்பை வந்து கிரியேட் பண்ணுறீங்க. நான் வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமிக்குன்னு ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறேன். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு நாளும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஒன்று கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து நான் அந்த பிளே ஸ்டோரில் போடுற மாதிரி இந்த ஓப்பன் ஏபிஐ மூலமாக நான் இந்த ஆப்பை நான் கிரியேட் பண்ணி நான் வந்து எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் த ஓப்பன் ஏபிஐ இஸ். Open API is public available application programming interface that provide developers with programmatic access to proprietary software, application or web service. Example, ஆரோக்கிய சேத்து. ஸோ ஆரோக்கிய சேத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பு. அது வந்து கோவிட் டைமில் வந்து கோவிட் பேஷண்ட்க்கு வந்து யூஸ் ஆகிற ஒரு ஆப்பு. ஸோ இல்லை, கோவிட் பேஷண்ட்குள்ள எல்லாருக்கும் யூஸ் ஆகிற ஆப்பு. இப்போ ஒரு பர்சன் விசினிட்டியில் அவங்க பர்சன் இப்போ இங்கே நான் இருக்கேன்னா இங்கே அண்ணா நகரில் யாருக்காச்சும் கோவிட் வந்ததுன்னா அந்த ஆரோக்கிய சேத்து ஆப்பு என்கிட்ட சொல்லும், நீ தயவு செய்து நீ வந்து போய் டெஸ்ட் பண்ணி பாரு உனக்கும் இருக்கா அப்படின்னு. இன்னொன்று, நீ வந்து இப்போ ஐசோலேட் பண்ணிக்கோ, ஹோம் ஐசோலேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வேக்சின் போட்டிங்களா இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அந்த ஆரோக்கிய சேத்து ஆப் வந்து பார்த்துக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த ஆரோக்கிய சேத்து ஆப்பை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஓப்பன் ஏபிஐ மூலமாக டெவலப்பர்ஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நிறைய சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ணி இதை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஓப்பன் ஏபிஐ மீன்ஸ். ஸ்வாகர் இஸ் ஒன் ஆஃப் த tools to implement open API application. So இது வந்து UPSCல Prelimsல கேட்கலாம். Swagger is a tool to implement open API specification. And API க்கும் web servicesக்கு என்ன differenceனா, not every API is a web service, but every web service is an API. Can be online or offline. இது வந்து online. Easy to hack, more secure. So
வெப் சர்வீஸ் செக்யூர் தான், பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு இதில் அட்வான்டேஜ் இருந்தால் இன்னொரு இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது. ஸோ அடுத்து வந்து டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீப் வெப், டார்க் நெட்டு, டார்க் ஃபைபர். ஸோ டீப் வெப்னா என்னன்னா, டீப் வெப் இஸ் a part of the internet which cannot be accessed through traditional search engines like Google or Yahoo. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெடிஷ்னலாக ஆக்சஸ் பண்ணுற கூகுள் யாஹூ மாதிரி இல்லை. டீப் வெப் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மட்டும் ஆக்சஸ் இருக்கிற ஒரு ஒரு முக்கியமான வெப் ஒரு சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். It is used to provide access to a specific group of people. So ஒரு specific group of people இல்லை டிஃபென்ஸில் இல்லைன்னா ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஒரு குரூப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு வெப் தான் டீப் வெப். ஆனால் டார்க் வெப் இல்லைன்னா டார்க் நெட்டுனா என்னன்னா, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த டீப் வெப். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த டீப் வெப் இன் விச் கண்டென்ட் இஸ் கெப்ட் என்கிரிப்டட் ஆர் டெலிபரேட்லி ஹிடன். ஸோ டீப் வெப் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறது தான் டீப் வெப். இந்த டார்க் நெட் வந்து யாரும் தெரியாமல் அது வந்து செக்யூராக வந்து பார்த்துக்கிறது தான் இந்த டார்க் நெட். ஸோ டார்க் நெட் கேன் பி இல்லீகலி யூஸ்ட் ஆர் ஃபார் லீகல் யூசேஜ். இஸ்ரேல் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பாலஸ்தைன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ யாருனாலும் யூஸ் பண்ணலாம். பட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்றது வேறு விஷயம். பட் அது வந்து செக்யூர்டாக ஹிட்டனாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் ஃபைபர். டார்க் ஃபைபர் ஒன்றும் இல்லை, அன்யூஸ்டு ஆப்டிக்கல் ஃபைபர் தான் டார்க் ஃபைபர். ஸோ ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர்னா ஆப்டிக்கல் ஃபைபர் இஸ் நத்திங் பட் இட்ஸ் ஒர்க்கிங் வித் ஆப்டிக்கல் ஃபைபர்னா என்ன? இட் இஸ் அ கம்யூனிகேஷன் டிவைஸ். ஸோ வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக தான் உங்களோட சிக்னல்ஸ்லாம் போகுது. ஸோ இந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் மூலமாக சிக்னல்ஸ் வந்து போய் சேரும். ஸோ இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டாக இருந்ததுன்னா அந்த பேர் டார்க் ஃபைபர். Okay, dark doesn't mean it is bad, but it is not it is unused. அடுத்து bandwidth throttling. Bandwidth throttling na enna, it is intentionally slowing or lowering the speed of an internet service. So slow பண்றதுக்காக பண்றதா bandwidth throttling. Net neutrality na enna, எல்லாருக்கும் நெட் வந்து ஈக்குவல். இப்போ நான் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடணும்னா யார் வேணாலும் அங்கே போஸ்ட் போடலாம். ஓகே, நீ போடக்கூடாது, நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து திரிபுராலேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் மணிப்பூர்லேருந்து வந்திருக்கீங்கலாம் இல்லை, யார் வேணாலும் போடலாம். உங்களுக்கு காசு இருக்குது, உங்களுக்கு காசு இல்லை, நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லக்கூடாது. ஸோ தட் இஸ் நெட் நியூட்ராலிட்டி. இன்னொன்று, நான் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நான் வந்து சர்ச் பண்ணுறேன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு வரணும். ஓகே, நான் பே பண்ணேன்னா மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் வரும், இல்லை பே பண்ணதுலேருந்து மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அதுவுமே நெட் நியூட்ராலிட்டி ப்ராப்ளம் தான். ஸோ நெட் நியூட்ராலிட்டி அஃபெக்ட் பண்ணுறது வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் வந்தது. எப்போனா ஏர்டெல்லும் ஐ திங்க் ரிலையன்ஸும், ஆமாம், ஃபேஸ்புக் ஓஆர்ஜி, ஃபேஸ்புக் வந்து ஓஆர்ஜி ஆர் ஃப்ரீ பேசிக்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அடுத்து ஏர்டெல் வந்து ஏர்டெல் ஜீரோன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதில் என்னமா பண்ணாங்கன்னா, இப்போ ஏர்டெல் ஜீரோ அப்படின்ற ஒரு விஷயத்துலையோ இல்லைன்னா வந்து ரிலையன்ஸ் ஜியோ அவங்களும் ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. பட் அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க. என்னன்னா, இப்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கம்மி காஸ்ட்டில் உங்களுக்கு நெட்டு கொடுக்குறேன், ஆனால் அந்த கம்மி காஸ்ட்டில் நீங்கள் பேக்கேஜ் கொடுத்தீங்கன்னா ஆனால் உங்களுக்கு இந்தந்த டெசிக்னேட்டட் வெப்சைட் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நான் வந்து எனக்கு 200 என்னோட அதாவது இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு சிம்மு வாங்கிட்டு நீங்கள் வந்து நெட்டு பேக் போட்டிங்கன்னா 1 GB பேக்கு இல்லை 2 GB பேக்கு இல்லை 3 GB பேக்குன்னு ஸ்டோரேஜ் கணக்காக தான் நீங்கள் வந்து நெட்டுக்கு பேக்கு வாங்குறீங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏர்டெல் ஜீரோவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து 200 1 ஜிபிக்கு 200 கொடுக்க வேணாம், 1 ஜிபிக்கு 10 கொடுங்க. ஆனால் அந்த 1 ஜிபியில் நீங்கள் ஸ்பெசிஃபிக் கூகுளை மட்டும்தான் பார்க்க முடியும், இது யூடியூப் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் அகெயின்ஸ்ட் நெட் நியூட்ராலிட்டி. ஸோ அதனால் இந்த ஒரு ப்ரோக்ராமை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏர்டெல் ஜீரோ ப்ரோக்ராமோ ஃப்ரீ பேசிக்ஸ் ஆஃப் ஃபேஸ்புக்கோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா உங்க சொல்கிறாங்கன்னா 1 GB அப்படின்னா இந்த 1 ஜிபியில் நான் எதை வேணாலும் பார்க்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, 1 GB வேணாம், நீ 10 பேக்கேஜ் போடு, அதில் இந்தந்த வெப்சைட்ஸ் மட்டும்தான் உனக்கு வேணும். அப்படின்னா இப்போ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி தான், நான் வந்து 10 நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் வாங்கிக்கிறேன், இல்லைனா வந்து 10 வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் வீடியோ மட்டும் வாங்கிக்கிறேன். அந்த மாதிரி, அதாவது இப்போ நம்ம வந்து டிவியில் கூட என்னென்ன சேனல்ஸ் வேணும் நம்ம வந்து பேக்கேஜ் வாங்குறோம்ல, அது மாதிரி நெட்டில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் அது வந்து நெட் நியூட்ராலிட்டியை அகெயின்ஸ்டாக இருக்கும். ஏன்னா வந்து இதனால என்ன நடக்கும்னா, பெய்டு நியூஸோ இல்லைனா நியூஸை டிஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போது நான் வந்து என்னால்
நான் வந்து இப்போ சேனல்ஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, நான் நெட்டை மறந்துடுறேன். இப்போ நான் சேனல்ஸ் வாங்கும்போது சன் டிவி வாங்குறேன். ஓகே, ஒரு பேக்கேஜில் சன் டிவி இருக்குது, விஜய் டிவி இருக்குது, சன் மியூசிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த பேக்கேஜ் தான் அதிகமாக எல்லாரும் நிறைய பேர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சன் மியூசிக் பேக்கேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஜெயா டிவி இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ ஜெயா டிவி இருக்குது, இது ஜெயா டிவி இருக்குது, அப்புறம் விஜய் டிவி இருக்குது, அப்புறம் கலைஞர் டிவி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ கலைஞர் டிவி. ஸோ இந்த பேக்கேஜ் நிறைய பேர் வாங்குறாங்களா, இந்த பேக்கேஜ் அதிகமாக வாங்குறாங்களான்னு இருக்குது. இப்போ இது அதிகமாக வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆடெல்லாம் அதிகமாக இங்கே தான் பே பண்ணுவாங்க, ஆடு இதுக்கு பே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல நான் எனக்கு வந்து இப்போ சன் டிவியில் என்ன நியூஸ் சொல்கிறாங்கன்னே தெரியாது. அப்போனா ஐ வில் பி டிஸ்டார்டட் டு வாட் இஸ் செட் இன் ஜெயா டிவி. ஸோ ஜெயா டிவியில் என்ன மாதிரி நியூஸ் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எஸ் திஸ் பர்டிகுலர் பார்ட்டி இஸ் குட் அப்படின்ற மாதிரி ஒரு பிரம்மை எனக்கு கிரியேட் ஆகிடும். சன் டிவியில் என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாமல் போயிடும். பட் இது வந்து டிவி சேனலில் அக்செப்ட் பண்ணவங்க சோஷியல் மீடியாவில் உஷாராயிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் உஷாரா இதில் கூட நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக இதுவும் தப்பு தான், இதுவுமே என்னோட பிரம்மையை கிரியேட் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் தான். பட் இங்கே வந்து உஷாராயிட்டாங்க கவர்மெண்ட், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுதான். ஸோ இப்போது நான் வெறும் யூடியூபும் ஒரு கூகுளை மட்டும் அக்செப்ட் பண்ணேன்னா கூகுளில் என்ன இன்ஃபர்மேஷன் வருதோ அது மட்டும் தான் எனக்கு தெரியும், யாகூவில் என்ன சொல்கிறாங்கன்ற இன்ஃபர்மேஷனே எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ரைட் டு நோ or right to information is being affected because of the distorted policy. So or distorted package or distorted marketing policy. So இந்த மாதிரி விஷயங்கள் தான் நெட் நியூட்ராலிட்டி வேணும்னு சொல்லிட்டு இதுக்கு அகேன்ஸ்டாக வர்றது தான் நெட் நியூட்ராலிட்டி. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். எனி டவுட்ஸ் யூ கேன் பிங் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எவ்வளோ தூரம் எந்த விஷயத்த படிக்கணுன்றது இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இங்கே கிளாஸில் பேசிடுறோம். ரிவைஸ் பண்ணுங்கள், கரண்ட் அஃபேர்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.